நம்ம கார்பன் கிளீனிங் பண்ணோம்ல உங்கள் வண்டிக்கு. ஸோ இந்த வண்டி ஹாய் மக்களே, வெல்கம் டு ஓசோன் ஆட்டோ கேர். ஓசோன் ஆட்டோ கேரில் நம்ம இப்போ ஒரு சுராஜ் மஸ்தாக்கு கார்பன் கிளீனிங் பண்ணிட்டு இருக்கோம். இந்த சுராஜ் மஸ்தாவோட கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது செகண்ட் டைம். இதுக்கு முன்னாடி ஒரு கார் இருந்தாரு, அவரோட பெரிய இப்போ நம்ம கிட்ட வந்திருக்காரு, கார்பன் கிளீனிங்காக கொண்டு வந்திருக்காரு. கார்பன் கிளீனிங்ன்றது இன்ஜினுக்குள்ள இருக்கக்கூடிய கார்பன்ஸை இன்ஜினை பிரிக்காமலே செய்யக்கூடிய ஒரு ப்ராசஸ். இது எதுக்கெல்லாம் பண்ணலான்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து அன்வான்ட் நாய்ஸ் வருது வண்டியில பிக்கப்பே இல்லை, அதிகமா பிளாக் ஸ்மோக் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு, ஸோ இப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் வரும். பிளஸ் உங்களுக்கு மைலேஜே இருக்காது, வண்டியில சடனா மைலேஜ் போயிடும். ஸோ அப்படியான வெஹிக்கிளை நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்ஜின் சர்வீஸ் பண்ணணும் அல்லது இன்ஜெக்டர் சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான இஷ்யூஸ் தான் சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஒரு கார்பன் கிளீனிங் நம்ம ஒரு வாட்டி பண்ணிட்டோம்னா, இந்த நான் சொல்லக்கூடிய இந்த ப்ராப்ளம்லாம் இருக்கு இல்லையா, மைலேஜ் டிராப்பிங்கு, பிக்கப் டிராப்பிங்கு, அன்வான்ட் நாய்ஸ், வைப்ரேஷன், இதெல்லாம் வந்து கம்மியாகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இப்போ நம்ம பார்க்கலாம், ஒரு சுராஜ் மஸ்தா நம்ம இப்போ வந்து இன்ஜின் கார்பன் கிளீனிங் பண்ணிட்டு இருக்கோம். கார்பன் கிளீனிங்க்கு நம்ம பண்ணக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட்ரோடெக் மிஷின்ல ஒரு 10,000 cc கெப்பாசிட்டி உள்ள மெஷின்ல நம்ம பண்ணிட்டு இருக்கோம். எதனால இதை நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய வெஹிக்கிள் நம்ம பண்றோம் அப்படின்னா அதுக்கு தேவையான கேஸ் ஜென்ரேட் பண்ணக்கூடிய நம்ம மெஷின்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் 100% கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இதை பாருங்க, நீங்களே அப்படியே போய் பாருங்க. இது வந்து நம்ம ஏர் ஃபில்டர் வழியாக செய்யக்கூடிய ஒரு ப்ராசஸ். இதுல இருந்து ஆக்சி ஹைட்ரஜன் கேஸை நம்ம ஏர் ஃபில்டர் வழியா இன்லெட் பண்ணி இன்ஜினுக்குள்ள இருக்கக்கூடிய கார்பன்ஸை 50 to 60% வந்து நம்ம அதை கரைச்சி வெளியே அனுப்புறோம். அப்படியே பாருங்க நீங்க இந்த வண்டியை. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இங்க பாருங்க, இது இன்ஜினுக்குள்ள நம்ம வந்து ஆக்சி ஹைட்ரஜன் கேஸை வந்து ஏர் ஃபில்டர் வழியா இது வழியா உள்ள அனுப்புவோம். இது எப்படி நீங்க இது ரிமூவ் ஆகும்னு கேட்டீங்கன்னா, நம்ம அனுப்புறது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சி ஹைட்ரஜன் கேஸ். இந்த கேஸ் ஹைட்ரஜனோட நேச்சர் வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய கார்பன்ஸை எரிக்கிறது தான். இந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கார்பன்ஸை ஒரு 50 to 60%, நீங்க 100% எரியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா எரியாது. ஒரு 50 to 60% வந்து இதுல நம்ம பண்ணக்கூடிய இந்த டைமிங்ல கண்டிப்பா எரியும். 100%ங்கிறது நியூ. ஸோ நியூன்றது டிஃப்ரெண்ட் இல்லையா? ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 50 to 60% கார்பன்ஸ் ரிமூவ் ஆனாலே உங்களோட வெஹிக்கிளோட எஃபிஷியன்சி வந்து ஆட்டோமேட்டிக்கா கூடிடும். எப்படி கூடுன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம போகக்கூடிய இந்த ஏர் ஃபியூல் மிக்சர் தான் உள்ள எரியுது இல்லையா, கம்பஷன் சேம்பர்ல இந்த பிஸ்டன் மேல, இந்த கம்பஷன் சேம்பர் மேல இருக்கக்கூடிய கார்பன்ஸ் வந்து போகக்கூடிய ஆக்சிஜனை வந்து சப்ரஸ் பண்ணும். இந்த ஆக்சிஜன் சப்ரஸ் ஆகிறதுனாலதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினுக்கு வந்து ஓவர்லோடு இருக்கும். இந்த ஓவர்லோடு எடுத்தாலே நாய்ஸ் அண்ட் வைப்ரேஷன் வரும். நாய்ஸ் அண்ட் வைப்ரேஷன் வந்தால் பிக்கப் குறையும். பிக்கப் குறைஞ்சதுன்னா மைலேஜ் ஆட்டோமேட்டிக்காக குறையும். இங்கே என்ன நடக்குதுன்னா, இந்த ஆக்சி ஹைட்ரஜன் கேஸை உள்ள அனுப்பி இந்த கார்பன்ஸை ரிமூவ் பண்றதுனால ஒரு 50% ரிமூவ் பண்ணாலே ஃபர்தரா போகக்கூடிய ஏர் ஃபியூல் மிக்சர் வந்து பாத்தீங்கன்னா 100% எரிய ஆரம்பிச்சிடும். 100% எரிஞ்சாலே ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா லோடு கம்மியா இருக்கும், உங்களுக்கு எஃபிஷியன்சி கூடிடும், அண்ட் பிக்கப் அண்ட் மைலேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். தேங்க்யூ. நம்ம ஓசோன் ஆட்டோ கேர்ல இது மட்டும் இல்லாம ஃப்ளோர் மேட்ஸும் பண்றோம். அப்படியே பாருங்க, நீங்க ஃப்ளோர் மேட்ஸும் எல்லா வண்டிகளுக்கும் தேவையான ஃப்ளோர் மேட்ஸும் நம்ம பண்ணி கொடுக்குறோம். ரொம்ப ரொம்ப குறைஞ்ச விலையில. நீங்க மற்ற இடங்களை விட நீங்க நம்ம கிட்ட கேட்டுட்டு நீங்க பண்ணலாம். நம்ம ஹோல்சேல் பிரைஸ்ல நம்ம இந்த ஃப்ளோர் மேட்ஸும் பண்ணிட்டு இருக்கோம், நூடுல்ஸ் மேட்ச் பண்ணிட்டு இருக்கோம். கான்டாக்ட் ஓசோன் ஆட்டோ கேர். ஓசோன் ஆட்டோ கேர் எங்க இருக்குன்னா, போரூர் டோல்கேட்டு சர்வீஸ் ரோட்லயே இருக்கு. என்னோட நம்பர் வந்து 8608138110. கான்டாக்ட் பண்ணுங்க, புக் யுவர் அப்பாயின்மெண்ட். தேங்க்யூ. நம்ம கார்பன் கிளீனிங் பண்ணோம்ல உங்கள் வண்டிக்கு. ஸோ இந்த வண்டி எப்படி இருக்குது, கார்பன் கிளீனிங் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்குது? கார்பன்டே இல்லை சுத்தமாக. சரி, வேஸ்ட் பண்ணாலும் புகை வரல. வண்டி ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கு. வண்டி ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குது. பிக்கப்லாம் எப்படி இருந்தது? பிக்கப் நல்லா இருக்குது. புகை கம்மியாக இருக்கா? புகை சுத்தமாக வரல. புகையே சுத்தமாக வரல. சரி, ஸோ இது ரெக்கமெண்ட் பண்ணலாம் நம்ம. கண்டிப்பாக நம்ம இதை ரெக்கமெண்ட் பண்ணலாம். தேங்க்யூ. நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் வண்டி நம்ம சென்டர் உங்களுக்கு எப்படி தெரியும், எப்படி வந்தீங்க? நான் ஃபேஸ்புக் யூடியூப்பில் தான் பார்த்தேன் உங்களை ஃபஸ்ட்டு. சரி, ஏற்கனவே வந்து பார்த்து ஃபஸ்ட்டு டாட்டா ஜெஸ்ட் ஒன்று வந்து பண்ணிட்டு போனேன். ஆமாம், நல்லா மைலேஜ் நல்லா பிக்கப்லாம் இருந்தது. ஓகே, அதை பார்த்தா சரி வண்டியை பண்ணி பண்ணேன்.
இன்னும் வரும் நிறைய டெக்னிக்கல் தான். கண்டிப்பாக. தேங்க்யூ டாக்டர், தேங்க்ஸ்.